Hi guys, welcome to Best Technologies Velachery Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் அருணா தேவி. ஸோ அவங்களோட டைப் கம்பெனியில் UI UX டிசைனர் ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் டிகிரி முடிச்சிங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட்? I am Aruna Devi. My native is Kadalur. Rajiv Gandhi College of Engineering and Technology 2025 passed out. BTech CSC பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு UI/UX மேலே இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால ஸோ கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெசன்ட் டெக்னாலஜி செலக்ட் பண்ணேன். அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல பெசன்ட் ஒரு மாதிரி இப்போ பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ அதனால இங்கே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க? 7 இன்டர்வியூ அட்டன் மோர் ஆர் லெஸ் 7. ஓகே. ஸோ மேஜராக ஒரு UI/UX டிசைனர் ஃப்ரெஷராக இன்டர்வியூ தேடும்போது ஸோ எந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, எத்தனை ரவுண்ட் இருக்குது? மேக்ஸிமம் 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. லைக் நம்ம என்ன இது வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ ஒரு ஸ்க்ரீன் ஆர் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், பண்ணும்போது லைக் அது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றது வந்து அவங்க பார்க்குறாங்க. லைக் ஓவர்லோட் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்றது பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஸை வந்து ஓவர்லோட் பண்ணாமல் லைக் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக செலக்ட் ஆகுறதுக்கு வேவாக இருக்குது. ஓகே. எந்த மாதிரி டூல்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் UI/UX டிசைனர்? ஃபிக்மா ஷுவராக தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் மிரோ வயர் ஃப்ரேமிங்லாம் பண்ணுறதுக்கு மிரோ பற்றி தெரியுமா, என்னென்ன பண்ணியிருக்கீங்க. சம் கம்பெனிஸில் என்ன மிரோவில் பண்ண ஸ்க்ரீன்ஸ் கூட மிரோவில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதில் பண்ண வயர் ஃப்ரேம்ஸ்லாம் காமிங்க அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ மிரோவும் இம்பார்ட்டன்ட் நம்ம வயர் ஃப்ரேமிங் பண்ணுறதுக்கு. ஃபிக்மா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது தவிர ஸ்கெட்ச் பற்றி தெரியுமா, ஸ்கெட்ச் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் ஸ்கெட்ச் பற்றி தெரியுமா, அது எப்போ வந்தது, எந்த OSக்கானது, அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ மேஜராக கேட்குறது ஃபிக்மா, மிரோ. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் உங்களுக்கு என்னென்ன ரவுண்ட் இருந்தது, டாஸ்க் கொடுத்தாங்க? 2 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செல்ஃப் இன்ட்ரோ பற்றி கேட்டாங்க. கேட்டுட்டு லைக் கொஷின்ஸ் என்ன ஒரு 10 to 15 கொஷின்ஸ் கேட்டாங்க UI/UX பற்றி. லைக் ஏன் சூஸ் பண்ணீங்க, அது போல் UIனா என்ன, UXனா என்ன, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கொஷின் கேட்டாங்க. தென் ஸ்க்ரீன்ஸ் பண்ண சொன்னாங்க. அந்த பண்ண ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு இ-காமர்ஸ் சைட் நம்ம பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். நான் வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ட்ராக் பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தி கேலோரிஸ் கேல்குலேட் பண்ணுற மாதிரி 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒன்று எடுத்து நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. நான் UIலேருந்துலாம் வருதுங்களா, ஜஸ்ட் ஃபிக்மா இதை மட்டும் போகிறோமா, இல்லை பேசிக்காக HTML CSS இதுலேருந்துலாம் கேட்குறாங்களா? இல்லை, HTML CSS எனக்கு கேட்கல. ஃபுல்லாக டிசைன், ஸ்க்ரீன் இது மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் வேல இருக்கணும். ஃபைன். ஸோ இங்கே உங்களுக்கு கிளாஸ் எடுத்த ட்ரைனர் யார், எப்படி எடுத்தாங்க கிளாஸ்? எனக்கு வந்து விக்னேஷ் சார் எடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பேசிக்லேருந்து லைக் புரியல அப்படின்னு கேட்டால் கூட பேசிக்லேருந்து சொல்லித்தரதுக்கு ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் லைக் ஒரு ட்ரெயினர்னால் ரொம்ப போர்ட்கிட்டே அப்படின்னு இல்லாமல் நம்ம கேட்டோம்னா நம்ம பக்கத்தில் வந்து கூட சொல்லி கொடுத்து நம்மளை ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் பண்ணாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போவும் நான் வந்து எங்கள் ட்ரெயினர் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போவும் சொல்லியிருக்காங்க, எப்போ இருந்தாலும் நீ வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுமா, உனக்கு எந்த டவுட்னாலும் நான் அப்போ உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இங்கே HR டீம் வந்து கோஆர்டினேட் பண்ணாலும் யார் இன்டர்வியூ பண்ணி கொடுத்தது? ஒரு டைம் ஒருத்தவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் இங்கே வந்து இன்டர்வியூஸும் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு 5 கிட்ட நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நானும் கூட சம் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க மண்டே. ஸோ உள்ள போனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் சப்போர்ட்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்யூ.